செய்தியின் தலைப்பு ஆடுகளை நடத்துகிற கர்த்தர். அப்படின்னா நம்முடைய கர்த்தர் ஆடுகள் எங்கே இருக்கக்கூடாதோ அங்கே இருந்து ஆடுகளை புறப்பட பண்ணி அந்த ஆடுகள் எங்கே இருக்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு நேராக பத்திரமாய் நடத்தி கொண்டு போகிறவர். வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம், அவர்கள் காணாமல் போன ஆடுகள் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு அப்படிதான் சொல்றார், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்றார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? அவர்கள் காணாமல் போன ஆடுகள். அப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களாகிய ஆடுகளை குறித்து போன வாரத்தில் நாம் பார்த்தோம். எகிப்தின் சிறுமையிலிருந்து கர்த்தர் அவர்களை நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அந்த தேசத்துக்கு நேராக கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு போனார். எத்தனை பேர் கர்த்தரனை அழைத்து கொண்டு போகிறவர்? எங்க இருந்து? சிறுமையில் இருந்து நீக்கி. அப்ப எது சிறுமை? எகிப்தின் அடிமைத்தனம், பார்வோனின் ஆளுகை, பாவத்தின் அடிமைத்தனம். அந்த இடத்துல இருக்கும்போது அவர்களை அந்த இடத்திலே அந்த பாவம், அந்த பார்வோன் சிறுமைப்படுத்துகிறதன் அந்த இடத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விலக்கி என்ன செய்யறார் அப்படின்னா பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கர்த்தர் அவர்களை கூட்டி கொண்டு போனார் என்று கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். அப்படின்னா அவர்கள் எங்க இருக்கக்கூடாதோ அந்த இடத்திலிருந்து கர்த்தர் அவர்களை புறப்பட பண்ணி, ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் காணாமல் போன ஆடுகள் என்று சொல்லிட்டேன். அப்போ ஆடுகள் எங்க இருக்கக்கூடாதோ அங்கே இருந்து கர்த்தர் புறப்பட பண்ணுகிறார், எங்கே இருக்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு நேராக நடத்துகிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் சிறுமியிலிருந்து கர்த்தர் அவர்களை நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு போனார். அதை குறித்து ஒரு அழகாய் ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 78 சங்கீதம் 52 வசனத்தை ஒருவர் வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி கூட்டி, எங்க கூட்டிட்டு போறாரு தான் ரொம்ப முக்கியம். கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம், நயம் காட்டி வனாந்திரத்திற்கு அவளை நான் அழைத்து கொண்டு போய் அங்கே அவளுக்குரியதான அந்த திராட்சை தோட்டத்தை, நம்பிக்கையின் வாசலாகிய ஆகோரின் பள்ளத்தாக்கை அவளுக்கு நான் கொடுப்பேன். உனக்குரியதான ஒரு ஆசீர்வாதம் எங்க இருக்குது? வனாந்தரத்தில் இருக்குது. அப்ப வனாந்தரத்துக்கு அவர் உன்னை கூட்டி கொண்டு போகும்போது கேள்வியை கேட்காம ஆடுகளை போல புறப்பட தயாரா இருக்கணும். உயர்த்தலையா சொல்லுங்க, எத்தனை பேர் ரெடியா இருக்கிற? நான் கர்த்தர் என்னை எந்த வழியில நடத்துவதற்கும் அவர் நடத்தினால் நான் போக ஆயத்தம். நமக்கு சாதகமான வழியில் இல்லை, எதிர்நீச்சல் போட்டு எதிரிடையான பாதையில துஷ்ட ஆவிகள், துஷ்ட மிருகங்கள் நிறைந்த இடத்துல போவதற்கும் தில்லு, அந்த தில்லு யார் கொடுக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். வனாந்தரத்திற்கு கர்த்தர் என்ன பண்றாரு? மந்தையை போல கூட்டி. எத்தனை பேர் மந்தையில நான் இருக்கணும்? மந்தையை விட்டு வெளியே போவாத, அது ரொம்ப டேஞ்சரு. மந்தையோடு கூட இருக்கணும். இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த மந்தை, இந்த மந்தையை விட்டு நான் வெளியே போக கூடாது. எத்தனை பேர் சொல்றது புரியுது? உனக்கு கூட இதுதான் கர்த்தர் கொடுத்த மந்தை, இந்த மந்தையை விட்டு வெளியே நான் ஊரா அலைஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா அங்க கூப்பிடுறாங்க, இங்க கூப்பிடுறாங்க, என் மந்தை போயிடும், என் மந்தை சிதறுண்டு போயிடும். வேற யாராவது இங்க கொண்டு வந்து நிறுத்தி மந்தையை போல என்ன செய்யறாரு? கூட்டி கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு பத்திரமாய் வழி நடத்தினார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும், நம்முடைய கர்த்தர் ஆடுகளை பத்திரமாய் வழி நடத்துகிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படிதான் கர்த்தர் பத்திரமாய் வழி நடத்தினார். அதே தேவன் நம்மையும் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். காரணம், நம்முடைய தேவன் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் நமக்கும் தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் இஸ்ரவேலின் தேவன் என்னுடைய தேவன்? ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், அவர்கள் வாக்குத்தத்தத்தின் மகனாகி ஈசாக்கின் பிள்ளைகள், அவர்கள் ஒரே மந்தையின் ஆட்கள். ஆனா நாமெல்லாம் யாரு? புறஜாதியார். நாம் வித்தியாசமான இடங்கள் இருந்து, நம்முடைய கோத்திரம் வித்தியாசமான கோத்திரங்கள் இருந்து, பல பாஷைக்காரர்கள் நடுவில் இருந்து, பல ஜாதிகள் ஜனங்கள் நடுவில் இருந்து நாம் எல்லாரும் என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னா கர்த்தரிடத்துல வந்து இருக்கிறோம். நாம் எல்லாரும் யார் அப்படின்னா சிதறுண்ட ஆடுகள்.
ஆனாலும் நல்ல விளங்கிக் கொள்ளணும், நாம் சிதறுண்ட ஆடுகளா இருந்தாலும் 1 பேதுருல அழகா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள். ஒவ்வொரு வசனம், இப்ப இன்றைக்கு நான் சொல்ல போற ஒவ்வொரு வசனமும் ரொம்ப முக்கியமான வசனம். ஒவ்வொரு வாரமும் அப்படிதான், ஒவ்வொரு செய்தியிலும் அப்படிதான். புது புதுசா வரும் வார்த்தைகள் எல்லாம். பழச அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கிறது இல்ல. அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களோடு கர்த்தர் பேச அவர் வல்லமை உள்ள தேவன். அப்ப வேதம் சொல்லுகிறது, சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், ஆனா இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பர். கையை உயர்த்தலையா சொல்லும். ஆத்துமாவுக்கு மேய்ப்பர் இருக்க முடியுமா? நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெயர் ஒன்று உண்டு. அவர் நம்முடைய ஆத்தும மீட்பர், அவர் நம்முடைய ஆத்தும மணவாளர், அவர் நம்முடைய ஆத்தும ரட்சகர். அவர் நம்முடைய ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வதற்காக அவருடைய ரத்தத்தை சிந்தினார். ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்து அந்த ஆத்துமாவுக்கு அவர் யாரா இருக்கிறாரு? மேய்ப்பரா இருக்கிறார். கையை உயர்த்தலையே சொல்லுங்க. அப்போ வேதம் சொல்லுது, வாசிங்கம்மா. சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமா இருக்கிறவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீங்க. கையை உயர்த்தலையே சொல்லுங்க. இன்னும் கம்பீரமா ஒரு அலையிலே சொல்லுங்க. திருப்பப்பட்டிருக்கிறீங்களா? அப்படின்னா அந்த மேய்ப்பரும் கண்காணியுமா இருக்கிற இயேசுவை முதலாவது தேவன் எங்க அனுப்பினார் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களிடத்திற்கு அனுப்பினார். ஆனா அந்த மேய்ப்பரை அவர்கள் என்ன செய்யல அப்படின்னா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர்கள் பூமி எங்கும் சிதறுண்ட ஆடுகளை போல சிதறடிக்கப்பட்டாங்க. பாருங்க, ஒரே மந்தையா இருந்தவங்க அந்த மந்தைக்கு அந்த மேய்ப்பனை பிதாவாகிய தேவன் கொடுத்த போது மேய்ப்பனை வெட்டுவே ஆடுகள் என்ன செய்யும்? சிதறடிக்கப்படும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மேய்ப்பனை தங்களுடைய தேசத்திலே தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னா அந்த ஜனங்களை ஒருவராலும் ஒரு கொம்பனாலும் தொட்டே இருக்க முடியாது. ஆனா அந்த மேய்ப்பரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே, அந்த மேய்ப்பன் வெட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தபடியினால, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அவர்கள் மாறிவிட்டபடியினால எழும்புனாங்க ராஜாக்கள். இஸ்ரவேல் தேசம் என்கிறதான தேசமே வரைபடத்திலே இல்லாத அளவுக்கு சின்ன பின்னமாக ஒரே மந்தையா இருந்த ஆடுகள் மேய்ப்பன் இல்லாதபடியினாலே சிதறடிக்கப்பட்டாங்க பூமி முழுவதுமாக. ஆனால் நாமோ அந்த மேய்ப்பரும் கண்காணியுமாய் இருக்கிற இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோம். ஆகவே சிதறுண்ட ஆடுகளைப் போல ஆங்காங்கே இருந்ததன நம்மை ஆண்டவர் தேவன் அவருடைய குமாரனாகி இயேசுவுக்கு நேராக நம்மை திருப்பி இருக்கிறார். எத்தனை பேரை கர்த்தர் திருப்பி இருக்கிறாரு? தேவ பிள்ளைகளே, அப்படின்னா நாம் சோத்திரம், தேவன் நம்மை திருப்பல அப்படின்னு சொன்னா இயேசுவினிடத்துல நாம் வந்திருக்கவே முடியாது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றோம்? இயேசுதான் என்ன பண்ணாரு? எங்கேயோ போனதான என்ன, எங்கேயோ இருந்ததான என்ன, இயேசுவுக்கு நேராக கர்த்தரனை திருப்பினார். சும்மா அதை மனுஷன் திருப்பி சர்ச்சை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதெல்லாம் அது சீக்கிரமா சர்ச்சை விட்டு வெளியே போயிடும். மனுஷனால கொண்டு வர்றது இல்ல, கர்த்தரால திருப்பப்படணும். அதனால்தான் ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரத்துல 44வது வசனத்துல, என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவனை திருப்பணும், பிறகு இழுத்து கொள்ளணும். இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கொடுக்கும் போதுதான் ஒரு ஆளை, ஒரு ஆத்துமாவை, நீ யாரா இருந்தாலும் சரி, நீ உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, படித்தவனோ படியாதவனோ, நீ எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, உன்னை நான் பூசி மழுப்புவதினாலே நீ சர்ச்சில நிலைத்து இருக்க முடியாது. கர்த்தர் உன்னை சபையில கொண்டு வந்து நாட்டி இருப்பார் என்று சொன்னால் பிதாவாகிய தேவன் ஒருவனை என்னிடத்தில் இழுத்து கொள்ளாவிட்டா அவன் ஒருவனும் என்னிடத்தில் என்ன பண்ண முடியாது, வரமாட்டான் என்று இயேசு சொல்றாரு. அப்படின்னா நாம் தானாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, பிதாவாகிய தேவன் நம்ம இயேசுவுக்கு நேராக திருப்பினார். காரணம் என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது நாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். கை உயர்த்தலையே சொல்லு. அதனாலதான் ரோமர்ல 8ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, எவர்களை முன்குறித்தாரோ, கையை உயர்த்தலையே சொல்லாமா? அப்ப நீ இங்க தானா வந்துடல,
இயேசு உன்னை திருப்பி கொண்டு வந்திருக்கிறாரு. கொண்டு வந்திருக்கிற நீ வெளியே போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாத, முயற்சி பண்ணாத, அவசரப்படாத. நஷ்டம் யாருக்கு அப்படின்னா உனக்கு தான். அவர் நம்மை திருப்பி நம்மை கொண்டு வந்திருக்கிறார்னா அங்க நமக்கு பாதுகாப்பு இருக்குன்னு அர்த்தம். அங்க நமக்கு பாதுகாப்பு இருக்குது, அங்க நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது. ரெண்டு காரியம், ஒன்னு பாதுகாப்பு, இன்னொன்னு ஆசீர்வாதம். நீ பாதுகாக்கப்பட்டாதான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். நீ உயிரோடு இல்லைன்னா ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரிக்க முடியும்? எத்தனை பேர் நான் உயிரோடு இருந்து எனக்காக கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும்? அப்ப முதலாவது பாதுகாப்பு, இரண்டாவது ஆசீர்வாதம். அப்ப கர்த்தர் நம்மை அவருக்கு நேராக திருப்பி இருக்கிறார். நம்மை கர்த்தர் முன்குறித்தார். முன்குறித்த நம்மை கர்த்தர் அழைத்தார். எவர்களை கர்த்தர் அழைத்தாரோ அவர்களை கர்த்தர் நீதிமானாய் கர்த்தரால அழைக்கப்பட்டவன் இது போல ஸ்டெப் பை ஸ்டெப்பா உயர்ந்து கொண்டே இருப்பான். எது போல? நான் முன்குறிக்கப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன், நான் நீதிமானாக்கப்பட்டவன். எவர்களை கர்த்தர் நீதிமானாக்கி இருக்கிறாரோ பாருங்க, அந்த கிரேடு ஏறிட்டே இருக்குது. பாத்தீங்களா? எத்தனை பேருக்கு இருக்க வளர்பிறையாக நான் இருக்கணும், தேய்பிறையாக நான் போகக்கூடாது. நாட்கள் கழிய கழிய, வயது ஏற ஏற நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படியே ஆண்டவருக்குள்ள என்ன செய்யணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும். நான் முன்குறிக்கப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன், நான் நீதிமானாக்கப்பட்டவன். கர்த்தர் என்னை மகிமைப்படுத்துவார். அப்போ தேவ பிள்ளைகளே சோத்திரம். அப்போ தேவன் நம்மை மகிமைப்படுத்துவதற்காகவே அவருடைய குமாரனுக்கு நேராக நம்மை திருப்பி இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? எதற்காக? கேவலப்படுத்துவதற்காக அல்ல, உன்னை வெட்கப்படுத்துவதற்காக அல்ல, உன்னை நட்டாத்துல விட்டு விடுவதற்காக அல்ல. உன்னை கர்த்தர் அழைத்திருப்பதே உன்னை மகிமைப்படுத்துவதற்காக. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப வார்த்தை வருது, நீ எவ்வளவு பிரயாசப்பட்டு, எவ்வளவு எதிர்பார்த்து, எவ்வளவு ஜெபித்து இந்த இடத்துல வந்து இருக்கிற எனக்கு தெரியாது. ஆனா இப்ப வார்த்தை வருது, எவர்களை கர்த்தர் அவரிடத்திலே அழைத்திருக்கிறாரோ. ஏன் அழைத்திருக்கிறார்? சும்மா அழைக்கல, மகிமைப்படுத்துவதற்காக. நீதிமானாக்கி உன்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் கர்த்தர் உன்னை குறித்து அவர் வைத்திருக்கிறதான நோக்கம். எத்தனை பேர் அதை புரிந்து கொள்றீங்க? மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவர் நம்மை பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு நேராக திருப்பி இருக்கிறார். அப்படின்னா தேவன் ஒரு மனிதனை திருப்பாவிட்டால் அந்த மனிதன் இயேசுவினிடத்தில் வர முடியாது. இன்னொரு இடத்துல இயேசு சொல்லும் பொழுது, அதனாலதான் யோவான் 6ஆம் அதிகாரத்துல 37வது வசனத்துல சொல்றாரு, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். கையை உயர்த்தலே சொல்லாமா? அப்ப பிதாவானவர் கொடுக்கிறது எங்கே வரும்? இயேசுவினிடத்தில் வரும். அப்ப இயேசுவினிடத்தில் யார் வர்றாங்களோ அவங்களை இயேசு என்ன பண்றது இல்ல, புறம்பே தள்ளுவதில்லை. கையை உயர்த்தலே சொல்லு. வேற யாருனாலும் நம்மளை புறக்கணிக்கலாம், ஒரு மாதிரி அசால்ட்டா நம்ம நினைக்கலாம். அயலான் உன்னை குறித்து சலித்து போகாதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டுல கால் வைக்காத. சில வீடுகளுக்கு நாம் சில நேரத்துல அடிக்கடி போவதினாலே அவர்கள் கூட நம்மை குறித்து சலித்து போகலாம். ஆனா நம் இயேசுவினிடத்துல நாம் எப்பொழுதெல்லாம் நாம் வருகிறோமோ அந்த நேரத்தில் அவர் புறம்பே தள்ளுவது இல்லை. அவர் நம்மை அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிறவர், அணைத்துக் கொள்ளுகிறவர். நீ ஒரு நாளைக்கு 200 முறை 500 முறை போனாலும், நாள் முழுவதும் அவரோடு கூட இருந்தாலும் உன் பிரகாசம் கூடுமே தவிர உன் பிரகாசம் குறைந்து போகவே குறைந்து. அவர் ஒரு நாளும் உன்னை என்ன பண்ண மாட்டாரு, புறம்பே தள்ள மாட்டார், அவாய்ட் பண்ண மாட்டாரு, போ அப்படி சொல்லவே மாட்டாரு. கர்த்தர் நம்ம மேல இரக்கம் உள்ள தேவன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவ பிள்ளைகளே, அப்போ இயேசு வேதத்துல நாம் பார்க்கும்போது யாரெல்லாம் இயேசுவை தேடி வந்தாங்களோ அவங்கள கர்த்தர் என்ன பண்ணாரு, ஏற்றுக்கொண்டார். அவங்க மேல கர்த்தர் மனதுருகினார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். மனதுருகினார். ஒரு சில வசனங்களை நான் சொல்றேன். மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல 34வது வசனத்துல அந்த இடத்துல குருடர்கள் இயேசுவை தேடி வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மேல் இயேசு மனதுருகினார். மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டு அவர்களுக்கு பார்வையை கர்த்தர் கொடுத்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது மார்க்கு 1ஆம் அதிகாரத்துல 41வது வசனத்துல குஷ்டரோகி ஒருவன் இயேசுவுக்கு முன்பாக வந்து முழங்கால் படி இடுகிறான். அப்போ என்ன நடந்தது? அவன் மேல இயேசு மனதுருகி
கையை நீட்டி, குஷ்டரோகிய கையை நீட்டி அவனை தொட்டு, கையை உயர்த்தி விரலிலே சொல்லும். குருடர்கள் மேல் இயேசு மனதுருகினார். அதான் எதுக்காக சொல்றேன்னா, நீ என்ன நிலையில இருந்து இயேசு கிட்ட வந்தாலும் உன்னை வெறுக்காதவர், உன்னை புறம்பே தள்ளாதவர். எதுக்கு கண்ணு தெரியல, குருடு இது. குருடர்கள் மேல் இயேசு மனதுருகி கண்களை தொட்டு பார்வையை கொடுத்தார். குஷ்டரோகி அருவருப்பானவன், நாற்றம் எடுத்துவன். ஆனா இயேசு அவன் மேல மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு அவனை சுத்தமாக்கினார். நம் தேவன் இயேசு மனதுருகுகிற தேவன். அடுத்தது நம்ம பார்க்கும்போது மத்தேயு 14:14 வியாதியஸ்தர்கள் மேல் இயேசு மனதுருகி அவர்களை இயேசு சொஸ்தமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வசனத்தை சொல்றேன். மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல 36வது வசனத்துல, மத்தேயு திரளான ஜனங்களை அவர் கண்டபோது, இதுதான் ஆடுகளா இருந்தா அவங்க மேல இயேசு மனதுருகுவார். திரளான ஜனங்கள் தான், ஆனா அவங்க யாரா பார்த்தார் அப்படின்னா, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமா இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப நம்ம ஆண்டவர் இயேசு சிதறுண்ட ஆடுகள் மேல் மனதுருகுகிறவர். ஆகவேதான் சகோதரர் எசேக்கியேல்ல கர்த்தரே சொல்றாரு 34ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை அவரே சொல்றாரு. எத்தனை பேரு என்ன கர்த்தர் மேய்க்கணும்? தாவீது சொல்றான், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். நீங்க எல்லாம் சபைக்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க சொல்லணும், என் ஆண்டவர் என்னை மேய்க்கணும். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல, என் ஆடுகளை நான் மேய்த்து. அப்ப நீ ஆண்டவருடைய ஆடா? எத்தனை பேர் நான் ஆண்டவருடைய ஆடு? கர்த்தரின் மேய்ப்பர். தாவீது உரிமையா சொல்றான், தைரியமா சொல்றான், கர்த்தரின் மேய்ப்பர். ஆகையினால் நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை. நீங்க சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் உங்க மேய்ப்பனா இருந்தா ஆண்டவர் உரிமையா சொல்றாரு, நான் என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கையை உயர்த்தி விரலே சொல்லுவோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவருடைய ஆடுகளை மேய்க்கிறவர் மாத்திரமல்ல, அந்த ஆடுகளை மடக்குகிறவர். மடக்குகிறவர் என்ன அர்த்தம் தெரியுமா? கண்ட்ரோல் பண்ணுகிறவர். எத்தனை பேர் என்ன கண்ட்ரோல் பண்ண என் மெய்ப்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இருந்து அவர் இரவும் பகலும் என்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர் என்னை மேய்ப்பார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை தருவார், நான் என்னை கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணுவார். எத்தனை பேர் என்ன அதனால தான் நம்ம ஏற்கனவே வாசிச்சோம், மெய்ப்பரும் கண்காணியுமா இருக்கிற இடத்துல திருப்பப்பட்டிருக்கிறோம். அவர் மெய்ப்பர் மாத்திரமல்ல, அவர் கண்காணியா இருக்கிறார். அவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணுகிறவர், அவர் நம்மை கட்டுப்படுத்துகிறவர். சில ஆபத்தான இடங்களுக்கு போகாதபடி தடுத்து நிறுத்துகிறவர். அதான் கண்ட்ரோல் பண்ணுகிறவர், அதான் கட்டுப்படுத்து. சில இதற்கு இம்மட்டும் வா, மிஞ்சி வராத, கோடு கிழிச்சிடுவாரு. இது வரைக்கும் நீ வரலாம், இது வரைக்கும் நீ பேசலாம், இது வரைக்கும் நீ என்ன செய்யலாம், உன் காரியங்களை செய்யலாம். ஆனா இதற்கு மிஞ்சி இது வரைக்கும் யோசிக்கலாம். சில காரியத்தை மிஞ்சி யோசிக்க கூடாது, தெரியுமா? உங்களுக்கு புரியலனாக்கா ஆண்டவர்கிட்ட விட்டுறணும். தொடர்ந்து அதை குழப்பிக்கிட்டு இருந்தா மென்டல் ஆயிடுவேன். அதனால ஆண்டவர் எனக்கு புரிய வைத்த விதத்துல நான் புரிந்து கொண்டேன். புரியாத காரியங்களை இப்ப புரியல, இனிமேல் கர்த்தர் புரிய வைப்பார். அதுக்காக நான் என்ன செய்ய மாட்டேன், போராட மாட்டேன். அவர் சில வேளைகளிலே ஆபத்தான இடங்களுக்கு நாம் போய் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நம்மை தடுத்து நிறுத்துகிறார். நான் சொல்றேன், கடந்த நாட்கள்ல கர்த்தர் மாத்திரம் அவருடைய ஆடுகளுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த பிரசங்கம் யாருக்கு? அவருடைய ஆடுகளுக்கு. ஆடுகளுக்கு புரிந்து கொண்டே இருக்கும் மெய்ப்பனுடைய சத்தம். மெய்ப்பனாகி ஆண்டவர் இயேசு கொடுக்கிற சத்தம் ஆடுகளுக்கு சரியாக புரிந்து கொள்ளுவார்கள். அவர்களுக்கு நான் சொல்றேன், இப்ப கர்த்தர் மாத்திரம், மெய்ப்பன் மாத்திரம் கடந்த நாட்களிலே சோத்திரம் சில காரியங்களிலே அவர் நம்மை தடுக்காமல் இருந்திருந்தால் ஆபத்திலும் கன்னிகளிலும் நாம் சிக்கிக் கொண்டிருந்திருப்போம். அதை நினைத்து நினைத்து இந்த நாட்களிலே கர்த்தரை துதிக்கணும். சில பேர் நினைக்கிறதே கிடையாது. ஐயா, என்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருந்தபடியினால நான் கண்ணியிலும் நான் வலையிலும் ஆபத்திலும் போய் சிக்கிக் கொள்ளாதபடி என்னை தடுத்தார்.
என்னை தடுத்தார். அதான் ஒரு இடத்துல தாவீது சொல்றான், அந்த மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடிதான் தூரம் அப்படின்றான். மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தர் மரண வாசல் வரியந்தும் சமீபிக்க பண்றாரு. அப்ப அந்த மெய்ப்பன் மாத்திரம் ஏற்ற வேளையில அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்காமல் இருந்திருந்தால், நம்மை உயிர்ப்பிக்காமல் இருந்திருந்தால், என்றோ நாம் நிர்மூலமாகி போயிருந்திருப்போம். அதனாலதான் எரேமியா சொல்றான், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. இதை நினைக்கிறியா? இதை நினைக்கிறவன் மனுஷன், நினைக்காதவன் மிருகம், ஜடம், உணர்வில்லாதவன். என வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுப்புத்திரரை கண்ணோக்கி பார்த்தார். அப்ப யார கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க? உணர்வுள்ளவன். அவன் யாரு? கர்த்தரை தேடுறான். இரவிலும் கர்த்தரை தேடுறான், அதிகாலையிலும் கர்த்தரை தேடுறான், சபைக்கு வந்து கர்த்தரை தேடுறான். அவன் உணர்வுள்ளவன். அதை நினைத்து நினைத்து சிந்தித்து சிந்தித்து எண்ணி எண்ணி கர்த்தரை துதிப்பதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நீ எண்ணி எண்ணி கர்த்தரை துதிக்க துதிக்க இதுவரை கர்த்தர் செய்த நன்மைகளை பார்க்கலாம் பெரிய நன்மைகளை கர்த்தர் உனக்கு செய்வார். நினைத்து நினைத்து. எத்தனை பேர் அதை நினைச்சு பார்க்குறீங்க? நினைக்கிறவன் வாழ்க்கையில ஜெபம் இருந்துகிட்டே இருக்கும். படுத்து தூங்கிக்கிட்டே இருக்க மாட்டான், படுக்கையில் ஆடிக்கிட்டே இருக்க மாட்டான். என் ஆண்டவர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். என்றோ செத்து மடிஞ்சிருக்க வேண்டியவன், என்றோ கல்லறையிலே என்னை வைத்து குடியை தோண்டி புதைச்சிட்டு இருப்பாங்க. நான் நடமாடுவதும் நான் சம்பாதிப்பதும், நான் இன்றைக்கு கை நிறைய எனக்கு பணங்களை என் கையிலே பார்ப்பதும் எல்லாம் என்னாலே அல்ல, எனக்கு ஜீவனை கொடுத்த கர்த்தராலே. இது அவரால் உண்டானது. இதை நினைத்து நினைத்து என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். அப்படியே சபைக்கு வரணும். எப்படி வரணும்? கர்த்தருடைய அந்த துதியின் சத்தத்தை தொனிக்க செய்து ஆனந்த சத்தத்தோடு மகிழ்ச்சியோடு கூட நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும். சங்கீதத்துல 100ஆம் சங்கீதத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 100:4. அவர் வாசல்களில் எப்படி? அதனால்தான் சொல்றேன், ஆராதனை எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ செய்திக்கு மட்டும் உட்கார்ந்தா நீ உணர்வில்லாதவன். உன்னை கர்த்தர் உனக்கு பாடத்தை கற்பித்து கொடுக்கணும். ஆராதனை நேரத்துல வந்து எப்படி வரணும்? அவர் வாசலுக்கு வரும்போது எப்படி வரணும்? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆலயத்துக்கு வரும்போது வெறும் கையா வராத, வீசன கையும் வெறும் கையுமா வராத. அவர் வாசலுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுதே அவர் வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கையை உயர்த்தி விரலிலே சொல்லும். அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க தான் அவருடைய ஆலயத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கு. அதுதான் வாயை திறக்கணும், சத்தத்தை உயர்த்தணும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அவர்கள் வாய் திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. துதிகளோடு கூட அவருடைய சமூகத்திற்கு வரணும். அதே 100ஆம் சங்கீதத்தில் 2-3 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, மகிழ்ச்சியோடு கூட, சும்மா விசனமா வரக்கூடாது. சும்மா இந்த பாஸ்ட் வேற வரலனாக்கா திட்டுறாரு எல்லாருக்கும் முன்னால, என் மனைவி வேற கேட்கிறாரு, இல்லைன்னா எல்லாருக்கும் முன்னால ஏன் வரல போன வாரம், அவன் தான் சரியான போதகன், இல்லைன்னா நீ எப்பனாலும் வா என் சபை பிலீவரா மெம்பரா இரு அப்படின்னா அவன் உன்னை இஷ்டத்துக்கு விட்டுட்டான், தண்ணி தெளிச்சுட்டான்னு அர்த்தம். நான் லேட்டாக வந்தால் என்னை கண்ட்ரோல் பண்ணுங்க, என்னை கடிந்து கொள்ளுங்க பாஸ்டர், நான் வரலனாக்கா என்னை திட்டுங்க பாஸ்டர் அப்படின்னு யார் தன்னை கடிந்து கொள்ளுதலுக்கு ஒப்பு கொடுக்கிறானோ அவன் ஆண்டவர் சொல்றார், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் ஆவியை நான் உங்களுக்கு அருளுவேன். எத்தனை பேர் கர்த்தர் கொடுக்கிற ஆவியை பெற்றுக்கொள்ளணும், கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பணும். அவர் வாசல்கள்ல வரும்போது எப்படி வரணும்? மகிழ்ச்சியா வரணும், விசனமா வரக்கூடாது. தாவீது ஒரு இடத்துல சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று, வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து. என்ன சத்தம்? மௌனிகளா இருக்கக்கூடாது, வாய் மூடின மௌனிகளாக. மரித்து போனவர்களும் மௌனத்திலே இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதிக்க முடியாது, பாட முடியாது. உலக பிரகாரமே சொல்லுவாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும். நீ வாய் திறந்து கர்த்தரை துதித்து பாரு, வாய் திறந்து கர்த்தரை நீ ஸ்தோத்திரம் பண்ணி பாரு, நீ பாடல் பாடி பாரு.
உன்னை பிடித்து இருக்கிறதுன எல்லா விதமான பிசாசின் கிரியைகளும் உன்னை விட்டு ஓடியே போயிடும். ஐயோயோ, இவன் பாடிக்கிட்டே இருக்கிறான், இவன் துதித்து கொண்டே இருக்கிறான், இவன் ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கிறான், இவனோடு கூட என்னால் இருக்க முடியாது. இவன் ஸ்தோத்திரம் பண்ண இவன் வாழ்க்கையில கிருபை பெருகி கொண்டே இருக்கிறது. இவன் துதிக்க துதிக்க பரலோக தேவன் சிங்காசனம் அவன் நடுவில் இறங்கி வருகிறது. இவங்கிட்ட இருந்தா நான் தொலைஞ்சேன்னு சொல்லி பேயும் ஓடி போயிடும், பிசாசும் ஓடி போயிடும். ஆகவேதான் சொல்றேன், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதிக்கு முன்பாக வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல. கையை உயர்த்தலையே சொல்லுங்க. அப்ப உலக ஜனங்களுக்கு நமக்கும் இருக்கிறதான வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர்கள் தாங்களே உண்டாக்கின தெய்வத்தை வணங்குகிறார்கள். ஆனால் நாமோ நம்மை உண்டாக்கின கர்த்தரை வணங்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் வேதம் சொல்லுது, நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் யாரு? அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா. கையை உயர்த்தலையே சொல்லு. மேயற ஆடா இருக்கணும். மேயாத ஆடெல்லாம் வேஸ்ட். ஹோட்டலுக்கு போனா யாரு கூட போனோம் அப்படின்னா, நல்லா சாப்பிட்றவங்க கூட போட்டி போட்டு சாப்பிடணும். போலாமா சூடா? ஹோட்டலுக்கு போனா எப்படி போட்டி போடு. பாஸ்ட் அதிகமா சாப்பிட்றாரு, நான் கூட நல்லா போட்டி போடுவேன் சாப்பிட்றதுல. அப்படி சாப்பிட்றவங்கள மேயறவங்களை மேய்ச்சலின் ஆடுகளை விருந்து சாலைக்குள்ளே கர்த்தர் கொண்டு போகிறார். கடந்த போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், விருந்து சாலைக்குள்ளே கர்த்தர் அழைத்து கொண்டு போனார். என்மேல் பறந்த அவருடைய கொடி நேச கொடி பறக்குதுன்னா விருந்து சும்மா ஜரூரா இருக்கும். நம்ம மேல ஒருத்தருக்கு ரொம்ப நேசம் அதிகமாயிடுச்சுன்னா அவங்க வீட்டுக்கு போகும் பொழுதும் அவர்களோடு கூட ஹோட்டலுக்கு போகும் பொழுதும் சும்மா விருந்து எப்படி இருக்கும்? கொழுமையா இருக்கும், பெஸ்டா இருக்கும். ஏன்னா நேச கொடி அங்க பறக்குது. நேசம் இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு டீ தண்ணி கூட தர மாட்டாங்க வீட்டுக்கு போனாக்கா. நம்ம மேல ஊழியக்காரர்களாகிய நாங்க சொல்றோம், நீங்களும் பாருங்க, ஒருத்தருக்கு உங்க மேல நேசம் இல்லைன்னா ஒரு காஃபி கூட ஒரு டீ கூட தர மாட்டாங்க. நேசம் அதிகமா இருக்க நிறைய தருவோம். நம்ம ஆண்டவருக்கு யார் நம்ம மேல நேசம் இருக்குதோ இல்லையோ, ஆனா நம்முடைய கர்த்தருக்கு நம்ம மேல ரொம்ப பிரியம். அதனால அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, நமக்கு விருந்து சாலைக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். யாரை? மேய்ச்சலின் ஆடுகள். எத்தனை பேர் மேய்ச்சலின் ஆடுகள்? நல்லா சாப்பிடணும். பாஸ்டர் முடிச்சிடுவார் போல இருக்குதே, பிரசங்கத்தை முடிச்சிடுவார் போல இருக்குதே, இன்னும் கொடுக்க அப்படி வசனங்கள் வர வர மேய்ந்து கொண்டே இருப்பாங்க. மேய்ச்சலின் ஆடுகள். நாம் யாரா இருக்கிறோம்? அவருடைய ஜனங்கள், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கிறோம். இன்னொரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதம் 95:7 சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 95:7. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் கைக்குள்ளான ஆடுகள். கையை உயர்த்தலையே சொல்லுவோம். மேயற ஆடா மட்டும் இருக்கக்கூடாது, கையில் இருக்கணும். சில பேர் மேய்ஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா ஐயோ கிக்கு ஏறிடும். திருப்தி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், பணத்தை மட்டும் கையில பார்த்துருச்சு அப்படின்னா, வசதிகளை மாத்திரம் பார்த்துருச்சு அப்படின்னா, அந்த கையில் இருக்காது. யார் கையில் இருக்காது? மேய்ப்பனுடைய கையில் இருக்காது. கைக்குள்ளான ஆடுகள். எவ்வளவாய் கர்த்தர் எனக்கு ஆகாரத்தை கொடுத்து, நெய்யும் சோறும் கர்த்தர் எனக்கு கொடுத்தாலும், மீனும் கறியும் கர்த்தர் எனக்கு கொடுத்தாலும், நிலத்தையும் கொழுப்பையும் நான் உண்டாலும், நான் எவ்வளவு திருப்தி அடைந்தாலும், இந்த எல்லா மேன்மைகளுக்கும் காரணம் என் கர்த்தர். ஆகவே அந்த கர்த்தருடைய கையை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். எத்தனை பேர் அதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? அதான் நான் போன வாரத்துல சொன்னேன், சிறகு உடைந்த நிலைமையிலே நம்மோடு கூட இருப்பார்கள், வியாதிப்பட்ட, பலவீனப்பட்ட, நசல் பிடித்த நிலைமையில. ஆனா சிறகு முளைச்சிடுச்சோ, கொஞ்சம் சரீரத்துல பிளட் அதிகமாயிடுச்சோ, சரீரம் கொஞ்சம் புஷ்டி ஆயிடுச்சோ, அது தங்கவே தங்காது, கீழவே நிக்காது. நண்டு கொழுத்தா எங்க தங்காது? ஆமா. எத்தனை பேர் நான் என்ன கொழுத்தாலும் கர்த்தர் என வைத்திருக்கிற வலையில நான் இருப்பேன், கர்த்தருடைய கையில இருப்பேன். வேதம் சொல்லுகிறது, அவர் கைக்குள்ளான ஆடுகள். மேய்ச்சலின் ஜனங்கள் மாத்திரம் கிடையாது, மேய்ச்சலின் ஆடுகள் மட்டும் கிடையாது. நல்லா சாப்பிட பழகிட்டேன் நானு. விதவிதமா ரகரகமா ஆண்டவர் கொடுக்கறத எல்லா டேஸ்டியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டேன். என்ன கர்த்தர் எனக்கு மேன்மைகளை கொடுத்தாலும், என்ன சுவையான உணவுகளை எனக்கு கர்த்தர் கொடுத்தாலும்,
நான் கர்த்தருடைய கையை விட்டு வெளியே போக மாட்டேன். அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். எத்தனை பேருடைய கைக்குள்ளான ஆடுகளா இருக்கும்? கையை விட்டு வெளியே போகக்கூடாது. கர்த்தருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருந்தால், கர்த்தருடைய கைக்குள்ளான ஆடுகளாய் இருந்தால் ஒருபோதும் நாம் கலங்க வேண்டியதே இல்லை. ஏற்ற வேளையிலே நம் தேவைகளை அவரே சந்திப்பார். ஏற்ற கையில், அவருடைய கையில இருக்கிறவங்களை ஏற்ற வேளையில் அவரே உயர்த்துவார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சகோதரர் 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் என்ன பண்ணுங்க, அடங்கி இருங்க. கர்த்தர் நம்மளை வைத்த இடத்துல அடங்கி இருக்க கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபையை தரும். நான் சொல்லுவேன், செக்கு மாடு போல கர்த்தர் வச்ச இடத்துல அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் நான் யோசித்தேன், எவ்வளவு காலம் என் ஊரையே சுத்திக்கிட்டு இருக்கிறதுன்னு யோசிச்சேன். ஏன்னா வேற தெரியல. அதுக்கு அடுத்தது அந்த மாடை கூட்டின்னு போயிட்டு கோடம்பாக்கம் கூட்டிட்டு போனார் ஆண்டவர். அப்ப அங்க ஒரு வேலையில கொண்டு போய் சேர்த்தா, அந்த வேலை எவ்வளவு நாள் தான் இங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்கு, வேற யோசிக்க தெரியல. எங்க அண்ணன் கூட பேசுவார், ஏன்னா எத்தனை பேரு இதுக்கு நல்ல ஒரு காரியத்தை அவன் வளர்த்து கொண்டு ஃபாரின் எல்லாம் போறான், நீ என்னடா இங்கேயே இருந்துகிட்டு இருக்க. எனக்கு வேற ஒன்றும் யோசிக்க தெரியல. ஊழியத்துக்கு அழைத்து சூளைமேடு ஏரியா, அந்த கோடம்பாக்கம் ஏரியாவில் வைக்கும்போது எத்தனை முறை வாகனத்துல வண்டியில சுத்தி தெருவில் சுத்தி இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிறது ஆண்டவரை. அடுத்தது மதுரையில கொண்டு போனா மதுரையிலே சுத்திக்கிட்டு இருக்கிறது ஆண்டவரை. அடுத்தது குடியாத்தத்துக்கு கொண்டு வந்தா குடியாத்தத்திலே சுத்தி கஸ்பாவிலே சுத்துறது ஆண்டவரை. ஏன்னா எந்த இடத்துல கர்த்தர் அவனை வச்சிருக்கிறாரோ ஏற்ற வேளையிலே அவர் அவனை வெளியே கொண்டு போகிற வரைக்கும் அவனால வேற எதையுமே யோசிக்கவே முடியாது. அதுதான் கைக்குள்ளான ஆடுகள். அப்படியே இருக்கும். அவர் எனக்கு என்ன சொல்லுவாரோ, என்னுடைய காவலிலே நான் தரித்து, என்னுடைய அரணிலே நான் நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவாரோ என்று அவரையே நான் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்டவங்களுக்கு ரகசியம் வெளிப்படும். ஊரா சுத்திரதான ஊழியக்காரனுக்கு ரகசியம் வெளிப்படாது. ஆண்டவருடைய பாதத்துல வெளியே புறப்படக்கூடாதபடி நான் அடைப்பட்டிருக்கிறேனே, நான் சிறையிருப்பில் இருக்கிறேனே என்று கர்த்தரையே நோக்கி பார்க்கிறவனுக்கு பரலோக ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். கைக்குள்ளான ஆடுகள். ஏற்ற வேளையிலே அவரே அவனை உயர்த்துவார். அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும், வைத்த இடத்துல இருக்கணும். ஏற்ற வேளையிலே கர்த்தர் உயர்த்த, ஆசீர்வதிக்க அவர் நம்மை வைத்த இடத்தில், வேதத்தில் நம்ம பார்க்கும்போது யாரெல்லாம் அவங்கள கர்த்தர் வச்ச இடத்துல அடங்கி இல்லையோ அவங்க ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. உதாரணத்துக்கு யாரை நம்ம பார்க்கலாம், லூசிபர். அவனை கர்த்தர் மேன்மையான பரலோகத்தை வச்சிருந்தார். ஆனா அவன் தன்னை மிஞ்சி அவன் உயர்த்தினான். தேவனுக்கு மேலாக அவன் திங்க் பண்ணினான், யோசித்தான். ஆனா நடந்தது என்ன அப்படின்னா, அவன் வாசஸ்தலத்தை இழந்து போனான், அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனான். இன்னொருத்தரை நம்ம பார்க்கும்போது ஆதாம் ஏவாள், ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் அவங்களை வச்சிருந்தாரு. ஆனா ஆண்டவர் இந்த பழத்தை நீ புசிக்க வேண்டாம், புசிக்கிற நாள்ல நீ சாகவே சாவன்னு கர்த்தர் சொன்னாரு. மீறி புசித்தாங்க, ஏதேன் தோட்டத்தை, ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. நகோமி, அந்த நகோமியை கர்த்தர் எங்க வச்சிருந்தாரு? பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. எந்த இடத்துல குறைவு வந்தாலும், அப்பத்தின் வீட்டுல குறைவே வந்தாலும் ஏற்ற வேளையிலே அந்த தேவையை சந்திக்க அவர் வல்லவர். ஏன்னா பெத்லகேமில தான் இயேசு பிறந்தார். கை உயர்த்தல் கம்பீரம் அவர் வருவார், இயேசு வருவார். ஏற்ற வேளையில நமக்கு போஜனம் தருவார். அந்த பெத்லகேமில இருந்து அவ வெளியே போனதுனால என்ன நடந்தது? ஆசீர்வாதத்தை இழந்து போனான், புருஷனை இழந்து போனான், 2 பிள்ளைகளை இழந்து போனான். லோத்து, ஆபிரகாமோடு கூட கர்த்தர் அவனை வைத்திருந்தார். அவன் வந்தான், அவன் ஆபிரகாம் கிட்ட வரலனா கூட எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துட்டு அவன் எப்படியோ பொண்டாட்டி பிள்ளைகளோடு இருந்திருப்பானா. ஆபிரகாம் கிட்ட வந்தான். அவன் முடிவு வரையும் ஆபிரகாமோடு கூட இல்லாம அவன் வெளியே போனது நிமித்தம் செல்வங்களை இழந்தான், தான் மனைவியை ஃபர்ஸ்ட்ல இழந்தான், தான் பிள்ளைகளையே இழந்தான், அவன் தன்னையே இழந்தான். எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஒன்னையுமே காப்பாத்திக்க முடியல, ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான். வைத்திருக்கிற இடத்துல, கர்த்தர் வச்ச இடத்துல ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனான். அப்படி போகும்போது கல்லர்கள் கையிலே அவன் அகப்பட்டு கொண்டான், குற்றுயிராய் விட்டு போனாங்க, படுகாயம் அடைந்தான். அப்ப நான் இப்ப சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி துன்பப்படுவதை பார்க்கிலும் கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளிருந்து துன்பப்படுவதே நல்லது. எது நல்லது?
கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள இருந்து துன்பப்படுவது நல்லது. கர்த்தருடைய சித்தத்தை விட்டு வெளியே போய் துன்பப்படுவது அல்ல. அது ஞானமற்ற ஒரு காரியம். அப்போ தேவ பிள்ளைகளே, ஏன் அப்படி சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு ஆரம்பத்துல தான் துன்பங்கள் இருக்கும், பிறகு நித்திய பேரின்பத்தை கர்த்தர் தருவார். ஆனா கர்த்தருடைய சித்தத்துக்கு வெளியே போகும் பொழுது, கர்த்தருடைய சித்தத்துக்குள் இராதவர்களுக்கு ஆரம்பத்துல இன்பங்கள் இருக்கும், ஆனா பிறகு நரகம் நிச்சயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த உபதேசத்தை யார் புரிந்து கொள்ளுகிறார்கள்? ஆடுகள் புரிந்து கொள்ளுகிறார்கள். புரிந்து கொள்ளுகிற ஆடுகள் எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்படின்னா கர்த்தருடைய ஆடுகள் ஒருபோதும் கர்த்தருடைய கையை விட்டு, கர்த்தர் வைத்திருக்கிற இடத்தை விட்டு வெளியே போகவே போகாது. காரணம் என்னன்னா, போக தெரியாது. எத்தனை பேர் சொல்றது புரியுது? புரிஞ்சவங்க எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய ஆடுகள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய கையை விட்டும், கர்த்தர் அந்த ஆடுகளை வைத்திருக்கிறதான இடத்தை விட்டும் வெளியே போகவே போகாது. காரணம் என்ன அப்படின்னா, போக அதுக்கு தெரியாது. எங்க போகணும்னு அதுக்கு தெரியாது. ஆடுகளுக்கு அது இருக்கிற இடத்துல எத்தனை நிந்தைகள் இருந்தாலும், எத்தனை துன்பங்கள் இருந்தாலும், நான் ஒரு ஆடு, கர்த்தர் என்னை வச்சிருக்கிறாரு. ஆனா கர்த்தர் தான் வச்சிருக்கிறாரு. இங்க துன்பங்கள் இருக்குது, இங்க நிந்தைகள் இருக்குது, ஆனா நான் சகித்து கொண்டு நான் அங்கேயே இருப்பேன் அப்படின்னு ஆடுகள் அங்கேயே இருக்கும். சில பேர் ரொம்ப விவரமா இருப்பாங்க. அது கல்யாணம் ஆன உடனே கூட நான் பார்த்துருக்கிறேன். ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், நல்ல ஹஸ்பண்டா இருப்பாரு, நல்ல மனைவியா இருப்பாங்க. ஏதோ ஒரு வார்த்தையில உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, பிரிந்து போவோம் என்று பிரிந்து போயிடுறாங்க. அது ஆடுகள் கிடையாது. அது வாழ்க்கையில ஒரு நாளும் இன்பத்தை அனுபவிக்கவே முடியாது. ஆனா சில அருமையான கண்மணிகள் இருக்கிறாங்க, நல்ல பெண்கள். அந்த புருஷன் மூலமா எவ்வளவு ஆரம்பத்துல கொடுமைகள் வந்தாலும் அப்படியே அமர்ந்திருந்து அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைங்க. இப்பொழுது எனக்கு துன்பம், ஆனால் ஒரு நாளிலே இந்த துன்பத்தை கர்த்தர் இன்பமாக கர்த்தர் மாற்றி அவர் தருவார் என்று சொல்லி அடங்கி இருக்கிற, அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? ஏன்னா அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து, அவருடைய பொறுமையை பார்த்து, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து நீ கர்த்தருக்கு, அப்ப கர்த்தருக்கு காத்திருக்க காத்திருக்க இருதயம் ஸ்திரப்படுகிறது, பக்குவம் அடைகிறது. பிறகு எத்தனை மேன்மைகள் கொடுமைகள் வந்தாலும் நாம் அதை எல்லா விதத்திலும் நிதானமா இருக்க கர்த்தர் நம்மை பழக்குவிக்குவதற்காக. ஏன் சிறுமை? கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம். ஏன் சிறுமை? பிற்காலங்களிலே, பின் நாட்களிலே ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வதற்காக முதலாவது சிறுமைப்படுத்துகிறார். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் நடுவிலே, தேள்கள் நடுவிலே கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். விஷம் நிறைந்த ஜனங்க நடுவிலே ஆண்டவர் நம்மை கொண்டு போகிறார். ஆனாலும் ஆடுகள் என்ன செய்யும் அப்படின்னா, அப்படியே பொறுமையாய் அதை சகித்து கொண்டு இருக்கும். அதை குறித்து சங்கீதக்காரன் ஒரு வசனத்துல புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 44 சங்கீதத்துல 13-14 வாசி. எங்க அயலாருக்கு நிந்தையாகவும் எங்களுடைய சுற்றுப்புறத்தாருக்கு எங்களை பரியாசமாகவும் சக்கந்தமாகவும் வைக்கிறீர். பாத்தீங்களா? மற்றவங்க எங்களை குறித்து பழமொழி போல என்ன செய்யறாங்க? எங்களை நினைக்கிறாங்க. ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாகவும், ஜனங்கள் எங்களை குறித்து தலை துலுக்கவும் செய்கிறீர். நிந்தித்து தூஷிக்கருடைய சத்தத்தின் நிமித்தமும், சத்துருவின் நிமித்தமும், பழி வாங்குகிறவன், எத்தனைலாம் பிரச்சனை இருக்கு பாருங்க. பழி வாங்குகிறவன் நிமித்தமும் என்னுடைய லட்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஐயோ, லட்சை எனக்குள்ள இருக்குது. நீர் என்னை வைத்திருக்கிற இடத்துல லட்சை இருக்கிறது. வெட்கம் என் முகத்தை மூடுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான், இதை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். இவைகள் எல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தோம், உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. பாத்தீங்களா எங்க வச்சிருக்கிறாரு? நீர் எங்களை வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்திலே நொறுக்கி.
ஓ, பயங்கரமான காரியம். வலு சர்பம் இருக்கிற இடத்துல நொறுக்கிட்டீர். இந்த காரியம் எல்லாம் வச்சு எங்களை நொறுக்கிட்டீங்க. ஆனா நான் இருக்கிற இடம் வலு சர்பங்கள் இருக்கிற இடம். அந்த இடத்துல நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடி இருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, விலகவும் இல்லை. கையை உயர்த்தலையே சொல்லுவோம், இன்னும் கம்பீரமா ஒரு அலையே சொல்லுவோம். அப்போ தேவ பிள்ளைகளே, ஆடுகள் கர்த்தரை விட்டு, கர்த்தர் வைத்திருக்கிற இடத்தை விட்டு வெளியே போகவே போகாது. இது யாரு இப்படி புலம்புறது? ஆடு. வெட்கம் என் முகத்தை மூடுகிறது, லட்சை எனக்கு முன்பாக இருக்கிறது. சுற்றுப்புறத்தாருக்கு எங்களை பரியாசமாக சக்கந்தமாக, ஐயா எங்களை வச்சுட்டீங்களே ஆண்டவரே, பழமொழியாக எங்களை வச்சுட்டீங்களே. சரி, நீங்க என்னதான் எங்களை நொறுக்கி, வலு சர்பங்கள் இருக்கிற இடத்துல நொறுக்கி மரண இருளினால எங்களை மூடி இருந்தாலும் கூட நாங்க உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் அப்படியே நிலைத்திருக்கிறாங்க ஆடுகள். இன்னொரு வசனத்துல அந்த ஆடு சொல்லுது, 22வது வசனத்துல, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம். கையை உயர்த்தலையே சொல்லுவோம். ஆடுகளுக்கு தான் அடிகள். எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஆடுகள் தான் நொறுக்கப்படும், ஆடுகளுக்கு தான் பிரச்சனை, ஆடுகளுக்கு தான் ஆடுகள் தான் வெட்கப்படும். சில என்னதான் பாவத்தை செஞ்சுட்டு முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிறது போல சிலதெல்லாம் ஒரு சின்ன தப்பு. என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அதுதான். ஒரு சின்ன ஜப குறைவு வந்துருச்சுன்னா நான் விசிட்டிங்கே போக மாட்டேன், ஆட்களையே பார்க்க, சின்ன பையனை கூட பார்க்க மாட்டேன். நான் என் பிள்ளைய பார்க்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா அவருக்குள்ள பலன் அடைந்து, அதான் வேதம் சொல்லுகிற, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். சிலதுக்கு என்ன ஜபம் இல்லைனாலும், வேத தியானம் இல்லைனாலும், சபை கூடி வருது இல்லைனாலும், பரிசுத்தம் இல்லைனாலும், என்ன அக்கிரமம் பாவத்தை பச்சை தண்ணியை போல குடிச்சாலும் ஈனு போயிட்டு இழிக்கும். அத்தனை பல்லும் தெரிகிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு நிற்கும். அது என்னது? சூடு சொரணை இல்லாதது. வெட்கம்னா அதுக்கு என்னன்னு சொல்லி தெரியல. அது ஆபத்தானது, அழிவு நிச்சயம் அதற்கு அப்படின்றத நாம் புரிந்து கொள்ளலாம். ஆடுகள் வெட்கப்படும், ஆடுகள் பயப்படும். நான் இருந்த இடங்கள்ல நான் சொல்றேன், பைபிள் காலேஜில் இருக்கும்போது பயத்துடனே இருந்தேன். ஏன்னா முத்திர குத்திரக்கூடாது என்ன குறித்து. அதுவும் நான் இருந்த போதகர் சாதாரணமானவர் இல்லை. நானே இவ்வளோ இதுவா இருப்பேன் அப்படின்னா, என்னை கர்த்தர் வச்சிருந்த இடம் சபிச்சு வெளியே அனுப்புவார். நீ நாசமா போயிடும், வெளியே ஓடு, புறத்தி ஜனங்களுக்கு முன்னால் அப்படி அனுப்புவார். உடன் ஊழியன்னு இருந்தாலும் சரி. நான் யோசிச்சேன், இப்படிப்பட்ட மனிதன் நடுவில், இப்படிப்பட்ட சபையிலே உடன் ஊழியனா என்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறீங்களே, அதே பலிபீடத்துல ஏறி பிரைசிங் நடத்த, ஆராதனை நடத்த என்னை விடுறீங்களே, நான் எப்படி ஐயா இந்த மனுஷனுக்கு முன்னால, இந்த போதகருக்கு முன்னால நான் எப்படி இருக்க போறேன்? நான் எப்படி ஆசீர்வாதமா இந்த இடத்திலிருந்து நான் போக போகிறேன்? பயத்துடனே அந்த இடத்துல இருக்க கர்த்தர் கிருபையை தந்தார். எந்த இடத்துல நம்மளை கர்த்தர் வைத்திருந்தாலும் தேவன் அவருக்கு பயப்படுற பயம் நமக்கு இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அது ஆடு. ஆடு பயப்படும், ஆடு வெட்கப்படும், ஆடு வெளியே போக யோசிக்கும். நான் என்ன செய்யறது? இந்த ஆட்டுக்கு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். இதற்கு மேல இங்க இருக்காத, நீ புறப்படு, ஏறி ஆற்றங்கரையின் தண்ணீர் வற்றி போய்விட்டது, உன்னை போஷிக்க ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன், தில் இருக்குதா, படகை விட்டு கீழே இறங்கு. ஆண்டவர் என்னோடு கூட பேசினாரு. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு ஆடு, நான் வந்தேன், எனக்கும் ஒரு மந்தையை கர்த்தர் கொடுத்தார். ஆடுனா ஆடுகள் எல்லாம் ஒன்று சேரும். பாஸ்டர் சபையில பொய் பேசுகிறவனாகவும் ஊரை ஏமாத்துறவனாகவும் இருந்தா அவன் கூட வந்து சேர்ற விசுவாசியும் அப்படிதான் இருக்கும். இனம் தான் இனத்தோடு கூட சேரும். நான் நல்லா ஜபிக்கிறவனாய், நான் நல்ல தேவ பயம் உள்ளவனாய், கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் நான் இருப்பேன் அப்படின்னா நான் அப்படிப்பட்டவர்களை தான் சுதந்திரிப்பேன். கை உயர்த்தி அல்லலையோ சொன்னேன். எனக்கு கம்பீரம் ஒரு அல்லலையே சொன்னேன். போன வாரத்திலே சொன்னேன், நீ எப்படியோ உன் வாழ்க்கை துணை அப்படிதான் வரும். உன்னுடைய இருதயத்தை பார்த்து அதற்கேற்ற விதத்துல வாழ்க்கை துணையை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தருவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதெல்லாம் கர்த்தர் செய்யறதான காரியம். யாருக்காக? ஆடுகளுக்காக. அவர் யார்? ஆடுகளின் பெரிய மெய்ப்பர், பிரதான மெய்ப்பர்.
புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுறவங்க எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆடுகள்னாக்கா கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆடுகள்னா சொல்ற வார்த்தையெல்லாம் ஆஹா, எனக்குரிய வார்த்தையை கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆடுகள் வெட்கப்படும். ஆடுகளை எங்க வச்சிருந்தாலும் மெய்ப்பனுக்கு தெரியும், மிருகங்கள் நடுவில் வச்சிருக்கிறேன். ஆனா ஆனா உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்படித்தானே? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் இதெல்லாம் யாருக்கு கொடுத்த வாக்கு தத்தம்? உதவாக்கரைகளுக்கு கொடுத்ததா? சபைக்கு வந்தாக்கா ஆஹா, ஆண்டவர் உன்னை விட்டு நான் விலகுவதில்லை வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு. அது பேசுறதுனாலையும் அது சொல்றதுனாலையும் அறிக்கை செய்யறதுனாலையும் நிச்சயமா அந்த வாக்கு தத்தம் அதுக்கு நிறைவேறாது. இப்போ நான் சொல்றதான வார்த்தை எல்லாம் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவும் குற்றப்படுத்துவாய். இது யாருக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம்? ஆடுகளுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். ஆடுகள் எல்லாம் கையை உயர்த்தி ஒரு கம்பீரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம். அப்ப இந்த உலகத்துல ஆடுகளுக்கு தான் பிரச்சனையே தவிர ஓநாய்களுக்கு பிரச்சனையே இல்லை. அப்ப ஓநாய்கள் எப்படிப்பட்டது? துஷ்ட மிருகம், முரட்டு சுபாவம் உள்ளது, ரத்தத்தையே உரியக்கூடியது, பீரக்குரியக்கூடியது. சிலரை விட்டுட்டா பீறிடுவாங்க. அவங்க கோபம் நம்மேல் எரிகையிலே அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பாங்க. அதுதான் ஓநாய்கள். அதுகளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா ஆடுகளுக்கு தான் பிரச்சனை. இந்த உலகத்துல சோத்திரம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் பிரச்சனையே தவிர ரட்சிக்கப்படாதவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆவிக்குரியவர்களுக்கு தான் பிரச்சனையே தவிர மாம்சத்துக்குரியவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பழுத்த பழத்துக்கு தான் கல்லெறி முடியுமே தவிர பழுக்காத பழத்தை யாருமே என்ன பண்ண மாட்டான்? பழுக்காததை யாரும் என்ன பண்ண மாட்டான்? கல்லெறியவே மாட்டான். பழுத்தவர்கள் எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமான்கள் எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரியவர்கள் எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆடுகள் எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆடுகளுக்கு தான் பிரச்சனை. உதாரணத்துக்கு ஒரு பரிசுத்த பவுலை குறித்து நான் சொல்றேன். அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, அவன் ஆவிக்குரியவனாய் மாறுவதற்கு முன்பாக அவன் ஒரு ஓநாயாய் இருந்தான். சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். முரட்டு சுபாவம் உள்ளவன், ரத்தவரி கொண்டவன். அப்படின்தான் கொலை செய்யப்படுவதற்கு ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு அவனும் சம்மதித்து அவனை கொலை செய்கிறார்களே அவர்களுடைய வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்தான் இந்த சவுல். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு பாருங்க, அவன் சொல்றான், என்னுடைய மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவேனும் என்னை நான் உயர்த்த கூடாதபடிக்கு அது என்னை போட்டு குத்துகிற சாத்தானுடைய தூதனா இருக்குது. சாத்தான் தூதன் வெளியே இருந்தா பரவாயில்ல, என் மாம்சத்துக்குள்ளே வந்துட்டான். இப்ப என் மாம்சத்துக்குள்ள வந்துட்டு முள்ள போல அப்படி கூர்மையான ஒரு ஒரு கத்திய போல இருந்து என்னை குத்திக்கிட்டே இருக்கிறான். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், 3 முறை ஜெபம் பண்ணேன், இந்த முள் என்னை விட்டு அகற்றி விடும் என்று. அதற்கு கர்த்தர் கொடுத்த உத்தரவு என்ன? மறு உத்தரவு என்னன்னா, என்னுடைய கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே. அப்ப என்ன நடக்குது? ஆடுகளை முள்ளுகள் நடுவுல தான் கர்த்தர் வைக்கிறாரு. முள்ளுகளுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பத்தை போலதான் அவருக்கு பிரியமானவர்களை குத்துகிற இடத்துல, குடைகிற இடத்துல, நுறுக்குகிற இடத்துல, வலு சர்ப்பங்கள் நிறைந்த இடத்துல, மரண இருள் நிறைந்த இடத்துலதான் கர்த்தர் அவருடைய ஆடுகளை கர்த்தர் வைக்கிறார். நீ கர்த்தர் இல்லைன்னா உன்னால நிக்க முடியாது, பயந்து போயிடுவ. நான் சொல்றேன், கோடம்பாக்கத்துல நான் இருக்கும்போது எனக்குன்னு ஒரு தனி ஒரு ரூம் வச்சிருப்பேன். பாழடைஞ்ச பில்டிங்க பாஸ்டர் பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கை வாங்கினாரு. அதுல ஏறி மேல போனேன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ரூமுக்குள்ள போனேன்னா அங்க இருந்து ஜெபிக்க ஆரம்பிப்பேன். கண்ணீர் வடித்து ஜெபிக்க ஆரம்பிப்பேன். முழங்காலில் நிற்பேன். என் பேண்ட்ல இருக்கிற அந்த முட்டி இருக்கிற இடமெல்லாம் தேய ஆரம்பிக்கும். ஜெபிக்க ஆரம்பிப்பேன். நான் ஒரு ஆவிக்குரியவனாய் வாழணும், நான் ஒரு ரட்சிக்கப்பட்டவனாய் வாழணும், நான் தேவனுக்கு பிரீதியானவனாய் வாழணும், நான் ஒரு ஆடா வாழணும், ஓநாயா இருக்கக்கூடாது. சில விசுவாசி என்கிற போர்வையில சில மிருகங்களை நான் பார்த்தபடினாலதான் நான் எப்படி பேசுறேன் பிரசங்கத்தை அப்படின்னா, கடிந்து கொண்டு பேசுறேன். வேஷம் போடுகிற விசுவாசிகள் நிறைந்த சபையாய் நம்ம சபை இருக்கக்கூடிய வேஷம் போடுறது சீக்கிரம் வெளியே ஓடி போயிடும். ஆனா வெளியே ஓடணுன்றது என்னுடைய விருப்பம் கிடையாது. இன்று இல்லாவிட்டால் ஒரு நாளில் ஆகிலும் அது திருந்தாதா?
அது மனம் திரும்பாதா? இதுதான் எங்களுடைய எய்ம். என்ன ஜோல்சுவா, கையை கீழே எடுத்துருங்க, நல்லா உட்காந்து பாருங்க. எத்தனை பேர் சொல்றது புரியுது? எத்தனை பேர் அப்படி இருக்கணும்? மனம் திரும்பணும். சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்து பார்த்து, சர்ச்சைக்கு போறவங்களை பார்த்து பார்த்து, வெள்ளை சேரியை கட்டுறவங்களை பார்த்து பார்த்து, நகை கழட்டினவங்களை பார்த்து பார்த்து, இதெல்லாம் போலி, இதெல்லாம் டூப்ளிகேட். இப்படி ஒரு கிறிஸ்தவத்துல நான் சேரணுமா? இப்படி இவங்க வணங்குற இயேசு எனக்கு வேணுமா? அவர் எனக்கு வேவே வேணாம். ஆனா இயேசுவை பார்க்காத மகனே, ஊழியத்துக்கு வந்து சில ஊழியர்களை பார்க்கும்போது, எப்பா எனக்கு ஊழியமே வேணாம், அவன் செய்யற அட்டூழியத்தை நீ செய்யாத, எனக்கு ஊழியம் செய்ய நான் உன்னை அழைத்திருக்கிறேன். உதவாக்கறைங்க, போலிங்க, வேஷம் போடுறதுங்க, மாயமாலம், அத்தனை அம்புட்டு அக்கிரமத்தை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணுமே செய்யாதது போல அப்படியே தில்லா நிற்குங்க. நமக்கெல்லாம் எனக்கே பயம் முடிக்கும் அவனை நினைச்சா, அவனுக்கு வரப்போகிற அழிவை நினைச்சா. வேண்டாம், திருந்தணும். திருந்தாத ஜென்மங்கள் இருந்து என்ன லாபம்? அவனே பாடுறான் சினிமாவில். நம்மெல்லாம் திருந்தணும், திரும்பணும். திரும்பினவங்கெல்லாம் கை உயர்த்தலையே சொல்லுங்க. திருந்தவனங்கெல்லாம் கை உயர்த்தலையே சொல்லுங்க. திருந்தினவனுக்கும் திரும்பினவனுக்கு தான் திருவிருந்து. இந்த திருவிருந்த நீ மனம் திரும்பாமலும் திருந்தாமலும் நீ எடுத்தியோ, உனக்கு மட்டும் இல்ல, உன்னுடைய ஃபியூச்சரே அது வந்து இருண்டு போய்விடும். நீ யாரை வேணாலும் ஏமாத்தலாம், என் ஆண்டவரை நீ ஏமாத்தவே முடியாது. நீ யார், நீ என்ன, நீ எங்கே இருக்கிறாய், நீ என்ன செய்கிறாய், உன் அசைவுகள் என்ன, என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் என்னத்தை நாம் விதைக்கிறோமோ, எவ்வளவு ஜபிக்கிறோமோ, எவ்வளவு தேவனை நாம் நெருங்குகிறோமோ, எவ்வளவு ஆடாய் மாறுகிறோமோ, அவ்வளவுதான் நம்முடைய ஆசீர்வாதம். நமக்கு மட்டும் இல்ல, பரம்பரை பரம்பரையா அந்த ஆசீர்வாதம் தொடரும். அதனாலதான் அடிக்கடி சொல்றேன், நான் யாருக்கு பிரசங்கம் பண்றேன் அப்படின்னா, ஆடுகளுக்கு பிரசங்கம் பண்றேன். வாக்குத்தத்தம் யாருக்குன்னா, ஆடுகளுக்கு வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அது வைத்திருக்கிற அந்த இடம் அனுசர்பங்கள் நிறைந்த இடம். அந்த பரிசுத்த பவுல் சொல்லும்போது சொல்றான், என் சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால மத்தவனை குத்தனான், ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு இவனை முள் குத்துகிறது. அந்த முள்ளின் நடுவில் இருக்கிறான். இன்னொரு இடத்துல 1 கொரிந்தியர் 15:31 சொல்றான், நான் அனுதினமும் சாகிறேன் அப்படின்றான். டெய்லி. எப்படிங்க? எப்படிங்க? அனுதினமும் சாகிறேன். ஒரு நாள் சாவுன்றது ஒரு நாள் தான் வரணும். ஆண்டவருக்காக சாகிறது ஈஸி தெரியுமா? ஆண்டவருக்காக ஒரே முறை சேர்த்துட்டா பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனா சாட்சியா வாழறது தான் ரொம்ப கஷ்டம். எப்படி வாழணும்? ஒவ்வொரு நாளும் சாட்சியாய் வாழணும். அப்போ ஒவ்வொரு நாளும் சாகிற ஒரு வாழ்க்கை. கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து சாகாவிட்டா தனித்தே இருக்கும். செத்துருச்சு அப்படின்னா அது மிகுந்த பலன். அப்ப யார் மிகுந்த பலனை கொடுப்பான்? சிலது மொட்டையா நிற்பான். இப்ப நான் இந்த இடத்துல இருந்து வெளியே வேற இடத்துக்கு போறேன்னா, இந்த ஜனங்களை முத்துக்களை போல. அன்னைக்கு ஒரு நாள் பாஸ்டர் எட்வர்டு அவங்க பேசிட்டு இருந்தாங்க போன்ல போன வாரம். நான் ஒரு இடத்துல சபைக்கு போயிருக்கிறேன் தம்பி, அந்த சபை ஜனங்களை அந்த ஊழியக்காரர் பழக்கு வித்ததான காரியம் இருக்குதே, அத்தனை பேரும் தான் தசம பாகத்துல உண்மையா இருக்கிறான், அத்தனை பேரும் கர்த்தருடைய காரியத்துல வைராக்கியமா இருக்கிறான். எனக்கு இன்னைக்கு இந்த ஊழியத்தை தொடருவது எனக்கு கடினமா இல்லை, இது ஈஸியா இருக்குது. ஏன்? அதற்கு முன்பாக அங்க இருந்தவர் அனுதினமும் சாக தன்னை ஒப்பு கொடுத்து, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்தே இருக்கும், செத்ததே ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். இவன் இந்த ஊழியத்துல ஒரு நல்ல பலனை கர்த்தர் கொடுக்கிறாரு, நல்ல மணிகளை போன்ற விசுவாசிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்படின்னா, அவன் ஊழியக்காரன் சாக, ஒவ்வொரு நாளும் சாக, ஜென்ம சுபாவங்கள் சாக, மாம்சங்கள் சாக, சுயநலங்கள் முழுவதும் சாக, பலிபீடத்தில் தன்னை படைக்க மிகுந்த பலனை கர்த்தர் சபையில இப்பொழுதும் இல்லை எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருப்பார். எனக்கும் அதேதான், உங்களுக்கும் அதேதான். சாக ஒப்பு கொடுக்கணும். நீ செத்துட்டாக்கா ஆண்டவர்கிட்ட எதுக்கு பலன் கேட்கணும்? நான் சாகிறதுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. மாம்சம் சாகணும், சுயநலம் சாகணும், பாவ சிந்தை சாகணும், சுயத்துக்கு நான் சாகணும், எனக்கு கிருபை தாங்க. பவுல் சொல்றான், அனுதினமும் நான் சாகிறேன் அப்படி சொல்லி சொல்றான். நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோக வாசிகளாய் நாம் மாறி விடுகிறபடினால இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசு
அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, சோத்திரம், அவனுக்கு அது பிடிக்கல. புரியுதா? அவனுக்கு பிடிச்சாக்கா அவன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். நீதான் அவன் ஆளா மாறிட்ட இல்ல, யாரால ஆண்டவருடைய ஆளா நீ மாறிட்ட, என்னோடு சேர்ந்து நரகத்துக்கு வர வேண்டியவன், ஆனா இருக்கிறதோ என்னுடைய இடத்துல இருந்துகிட்டு இருக்கிற. ஏன்னா நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோக வாசிகளாய் மாறி விடுகிறபடியினால இந்த உலகத்தின் அதிபதி, உலகத்தில் தானே நம்ம இருக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தலையிலேயே சொல்லுங்க, அவனுக்கு அது பிடிக்கல. ஆனா நம்ம ஆண்டவர் யாருனாக்கா அவனுக்கு முன்னாலே நம்மளை வச்சிருக்கிறாரு. சத்துருக்கு மத்தியில தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு, வச்சிருக்கிறார். அங்கதான் வச்சிருக்கிறார். நம்ம ஆண்டவர் சில காலம் அவன் இருக்கிற இடத்திலேயே நம்மளை வச்சிருக்கிறார். அதனால்தான் ஒரு வசனத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல பெர்கமு சபையை பார்த்து, அந்த தூதனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ எங்க வச்சிருக்கிறார் பத்தியா, எங்க குடியிருக்க வைக்கிறார் பத்தியா. சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடி இருக்கிறதையும், அந்த இடத்துல நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்துல அங்கே என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிற. கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப எங்க கர்த்தர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல குடியிருக்கிறத நான் அறிந்திருக்கிறேன். எப்பா நீ எங்க இருக்கிற எனக்கு தெரியும்பா. சில நேரத்தில் நாமே சொல்லுவோம், ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை உங்களுக்கு தெரியலையா, தெரிஞ்சுதான் கர்த்தர் அங்க வச்சிருக்கிறாரு. சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடி இருக்கிறத நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்றாரு. சில சபைகளை, சில இடங்களை, சில ஊழியர்களை, சில விசுவாசிகளை அப்படிப்பட்ட பொல்லாத இடத்துலதான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும்போது அதே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல சிமிர்னா சபையின் தூதனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அந்த சிங்காசனம், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல வைக்கிறது மட்டும் கிடையாது, ஆண்டவர் அந்த தூதனை பார்த்து சொல்றார், நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாத, நீங்க சோதிக்கப்படும் பொருட்டாக சிலரை காவலில் போடுவோம். காவல்ல போட்ட உடனே நம்ம முறுமுறுத்துறவும் கூடாது, மறுதலிச்சிடவும் கூடாது. எத்தனை பேர் சொல்றது புரியுது? அப்ப உங்களில் சிலரை காவல்ல போடுவான். எத்தனை நாள் உபத்திரமோ? 10 நாள் உபத்திரப்படுவீங்க. ஆகிலும் மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். உபத்திரவம் என்பது 10 நாள் தான், ஜீவ கிரீடம் என்பது வாழ்நாள் எல்லாம். எத்தனை பேர் ஜீவ கிரீடம் வேணும்? உலகத்துல இயேசு சொல்லும் போது தான் சொல்றாரு, உலகத்துல என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, ஆனாலும் என்ன செய்யுங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்த. அப்ப நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் யார் அப்படின்னா, உலகத்தை ஜெயித்தவர். அந்த தெய்வம் தான் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் எதை ஜெயித்தார்? மரணத்தை ஜெயித்தார். அவர் பாதாளத்தை ஜெயித்தார், உயிரோடு கூட எழுந்தார். வெளிப்படுத்தின விசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல இயேசு சொல்றாரு, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறவர். அவர் சீஷர்களை, இயேசு உயிரோடு எழுந்த பிறகு சீஷர்களை பார்த்து என்ன சொன்னாரு? மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல கடைசி அதிகாரத்துல கடைசி வசனத்துல கடைசி பகுதியில சொல்லப்பட்டிருக்குது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். சதா காலங்களிலும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். அப்படின்னா இயேசு ஏன் நம்மோடு கூட இருக்கணும்? உபத்திரவப்படுகிற நமக்கு உதவி செய்யவும், உபத்திரவம் இல்லாத தேசத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கவும். அதனாலதான் இயேசுவை பத்தி பிதாவாகிய தேவன் சொல்லும்போது சொல்றாரு,
அவரை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் பிறகு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவின் அன்பு எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா? இயேசுவை இந்த உலகத்துல பிதாவாகிய தேவன் அனுப்பினதற்கு 2 காரணம். என்ன காரணம்? ஒன்று, நாம் கெட்டு போகாதபடி நம்மை பாதுகாக்கணும். 2வது, நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இயேசு நம்மோடு கூட இருப்பதற்கு 2 காரணம். ஒன்று, உபத்திரவப்படுகிற நமக்கு கர்த்தர் உதவி செய்யணும். முடிவிலே உபத்திரவம் இல்லாத ராஜ்யத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்க்கணும். எத்தனை பேர் அதை விரும்புகிறோம்? ஆண்டவர் அவருடைய உபத்திரவம் இல்லாத ராஜ்யத்திற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஸ்தோத்திரம், இந்த உலகத்திலே உபத்திரவங்களை சகித்த தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவமே இல்லாத அந்த பரலோக ராஜ்யத்திலே போய் ஆர்ப்பரிக்க போறாங்க. அதை குறித்து யோவான் தன்னுடைய தரிசனத்திலே பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல 9, 10 வசனத்துல சொல்றான். வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் என்ன கூடாததுமான திரளான கூட்டமான ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஆர்ப்பரித்தார்கள். கையை உயர்த்தலையே சொல்லாமா? இங்க ஆர்ப்பரிக்கிறவன் தான் பரலோகத்துல போய் ஆர்ப்பரிக்க முடியும். அறையில ஆடுறவன் தான் அம்பலத்துல ஆட முடியும். சபையில வந்து ஆர்ப்பரிக்க தெரியாதவன், சபையில வந்து கர்த்தரை துதிக்க முடியாதவன் பரலோகத்துல போய் கர்த்தரை துதிக்க முடியாது. பரலோகத்துல போய் கர்த்தரை ஆர்ப்பரிக்க முடியாது. அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த இடத்துல பரலோகத்துல ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது. சகல ஜாதிகள், சகல பாஷைக்காரர்கள், சகல ஜனங்களிடத்திலிருந்து அழைக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க பரலோகத்துல போய் ஆர்ப்பரிக்க போறாங்க. அப்ப 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, அப்பொழுது உடனே அந்த இடத்துல இவங்க யாருன்னு தெரியலையே, திரளான ஜனங்க அந்த இடத்துல ஆர்ப்பரிக்கிறாங்க. இவங்க யாரு, எங்க இருந்து வந்தவங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் சொல்றான், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். கையை உயர்த்திய சொல்லுங்க. அப்ப மிகுந்த உபத்திரவம்னா எங்க? இயேசு சொல்றாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப உபத்திரவத்திலிருந்து வந்தவங்கன்னா எங்க இருந்து வந்திருக்கிறோம்? பூமியிலிருந்து மேலே போனவர்கள். கையை உயர்த்தலையே சொல்லுங்க. அப்ப அவங்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னது? 13வது வசனத்தை வாசிச்சிட்டீங்களா? 15 வாசிங்க. இப்போ உபத்திரவம் இல்லாத இடத்துக்கு போயிட்டாங்க. உபத்திரவமான இடத்திலிருந்து இயேசு ஏன் நம்மோடு இருக்கிறார்? உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யவும், உபத்திரவம் இல்லாத தேசத்திற்கு நம்மை கொண்டு போகவும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் இவர் வேணும்? சில பேர் நம்மோடு கூட இருக்கிறது எதுக்குன்னு நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம கூட இருக்கிறாங்களா? எதற்காக? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன பண்றான்? நிதானித்து பார்க்கிறான். நம்மோடு கூட கர்த்தர் இருப்பது எதற்காகனா, உபத்திரவப்படுகிற நமக்கு உதவி செய்யணும். 2வது, உபத்திரவம் இல்லாத தேசத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மெய்ப்பன் எவ்வளவு நல்ல மெய்ப்பன்! கை உயர்த்தல்லே சொல்லுங்க. பலவீனங்களை பார்த்து சில பேர் கவிழ்த்துருவாங்க. அப்படியே நம்மளை கவனிச்சு பார்ப்பாங்க. ஏமாறுறாரா, ஏமாலியா இருக்கிறாரா, இவர் எதுல வீக்கா இருக்கிறாரு, அந்த வீக்னஸை பார்த்து நம்மளை கவிழ்க்கக்கூடியதான அநேகம் பொல்லாதவர்கள் நம் நடுவே வருவாங்க. அதில் நம்ம கவனமா இருக்கணும். அதில் சில வேலையில நமக்கு கவனம் இல்லாமல் இருக்கிறபடினால ஒன்று செய்யணும்.
உபத்திரவப்படுகிறவனை எனக்கு உதவி செய்கிறவரே, உபத்திரவம் இல்லாத தேசத்திற்கு என்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிறவரே, நீர் என்னோடு கூட இருக்கணும். இயேசு ஏற்கனவே சொல்லிட்டார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. அந்த வாக்குத்தத்தம் யாருக்கு? ஆடுகளுக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம். அந்த ஆடு தில்லா சிங்க கெபிக்குள்ள போகும், அந்த ஆடு தில்லா அக்கினி சூளைக்குள்ள போகும், அந்த ஆடு தில்லா செங்கடல் நடுவிலே போகும். ஏன்னா நான் அல்ல, என் மெய்ப்பர் என்னை நடத்துகிறார். அவர் யார்? இந்த உலகத்தில் இருக்கிற மெய்ப்பர்களைப் போல அல்ல, அவர் பிரதான மெய்ப்பர், அவர் பெரிய மெய்ப்பர், அவர் பரலோக மெய்ப்பர். அவர் என்னோடு இருக்கும்போது தாவீது சொல்றான், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். என்ன அருமையான தேவன். 2 காரியம். உபத்திரவப்படுகிற நமக்கு உதவி செய்கிறவர், உபத்திரவம் இல்லாத தேசத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவர். அதற்காக தான் இயேசு நம்மோடு இருக்கிறார். ஆகவே யார் நமக்கு கிட்ட இருக்கிறாங்களோ இல்லையோ, அழுவாதீங்க. ஐயோயோ அவங்கெல்லாம் என்கிட்ட இல்லையே, இவங்கெல்லாம் என்னை விட்டு விலகி போறாங்களே, இவங்கெல்லாம் என்னை கைவிடுறாங்களே. எவன் கைவிட்டாலும், யார் விலகி போனாலும், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ஆண்டவர் சொல்றார், என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. அப்ப நீ அவன் இருக்கிறானோ இல்லையோ, யார் நமக்கு ஆதரவா இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் இருந்தாலும் இல்லைனாலும் இயேசு நம்மோடு இருக்கணும். யோபின் வாழ்க்கையில எல்லாம் போச்சு, ஆனா ஒண்ணு மட்டும் அவன் சொல்றான், எல்லாம் போன பிறகு சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதெல்லாம் சாகக்கூடியது, அதெல்லாம் எடுபடக்கூடியது, அது எப்போ போகுனே தெரியாது, இரவலாய் கொடுக்கப்பட்டது. ஆனா என் ஆண்டவர் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். இயேசு நம்மோடு இருப்பது உபத்திரவப்படுகிற நமக்கு உதவி செய்ய, உபத்திரவம் இல்லாத தேசத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப அந்த உபத்திரவம் இல்லாத தேசத்துக்கு போன பிறகு என்ன நடக்குது? இப்ப வாசிங்க அந்த வசனத்தை. ஆனபடியால் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர். இப்போ அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கு முன்பாக ஆலயத்துல ஆராதனை செய்கிறோம், கெம்பீரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது, அந்த நிஜமான சிங்காசனம் இருக்கிற பரலோக நிழலாட்டத்திற்காக தான் இங்க பூலோகத்துல ஆராதனை. ஆனா இப்பொழுது நிழலில் இருக்கிறோம், இனிமேல் நிஜத்திற்கு போக போகிறோம். அந்த நிஜமான ஆலயத்துக்குள்ள நாம் போகும் பொழுது, இங்க கவனிங்க சிஸ்டர், புதுசா வந்தவங்க குழந்தைய பார்க்காதீங்க, நிஜமான ஆலயத்துக்கு போக போகிறோம். அங்கே போகும் பொழுது சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் எங்கே இருப்பார் அப்படின்னா, அவர் நமக்குள்ளே வாசமா இருப்பார். கையை உயர்த்தலே ஆண்டவர் இயேசு சொல்றார், உலகத்துக்கு நான் ஒளியா இருக்கிறேன். உலகத்துக்கே ஒளியா இருக்கிற இயேசு நமக்குள்ள வாசமா இருந்தா எவ்வளவு ஒளியாக கர்த்தர் நம்மை மாற்றி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது, சிங்காசனத்தின் மேல் இருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். அவன் நமக்குள்ள வாசமாய் இருந்தா என்ன நடக்கும்? இனிமே பசியே அடைவது இல்லை, இனிமே அவங்க தாகம் அடைவது. அதான் இயேசு சொல்றாரு, நானே ஜீவ தண்ணீர், நானே ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசித்தா மறுபடியும் பசி அடைய முடியாது, இந்த தண்ணீரை குடிச்சா ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அவர் நமக்குள்ள வாசமா இருக்கும் போது இனிமேல் இவர்கள் பசி அடைவது இல்லை, இனி தாகம் அடைவது இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது. ஏன் அந்த அந்த நிழலுக்குள்ள நம்ம போயிட்டோம். கை உயர்த்தலையே சொல்லுவோம். வெயிலும் கிடையாது, அவங்க மேல உஷ்ணமும் கிடையாது, படுவது இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே. அப்ப மேய்க்கிறவர் தான் முக்கியம். கை உயர்த்தலையே சொல்லாமா? நம்மளை மேய்க்கிறவர் யாருன்றத பார்க்கணும்.
ஹல்லேலூயா. நம்முடைய லீடர் யாருன்னு பார்க்கணும், நம்முடைய தலைவர் யாருன்னு பார்க்கணும். அதுதான் ஃபாதர் பாடுறார், எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து. ஹல்லேலூயா. அந்த மார்புல, வேண்டாத மார்புல சாய்ந்தா உயிர் போயிடும், கண்ணெல்லாம் துடுங்கப்படும். அப்ப எந்த மார்புல சாயணும் அப்படின்னா இயேசுவின் பொன்மார்பில் சாய ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தான். அவருடைய இதய துடிப்பை அறிந்தவன். அவனை யாராவது தொட்ட முடிஞ்சதா? அவன் மரணமே இது வரைக்கும் தெரியல. இயேசு சொல்றார், நான் வருமளவும் இவன் உயிரோடு இருக்க எனக்கு சித்தமானா உனக்கு என்ன? உயர்த்தெழுதிய அவன்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினவன். தேவனுடைய அன்பின் சீசன் மார்புல சாய்ந்திருந்தான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்குள்ளே வாசமா இருந்தார். வெயிலாவது உஷ்ணமாவது நம்மேல படுவதே இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற அப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? சிங்காசனத்துல மத்தி. அவர் நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெயர் ஒன்று உண்டு, அவர் மத்தியில் இருக்கிறவர். துதிகளின் மத்தியில் இரண்டோ மூன்றோ பேர்கள் எங்கே என் நாமத்தினால் கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். இரண்டு கல்லர்கள் சிலுவையில அறையப்படும் பொழுது நடுவிலே இயேசுவும் அறையப்பட்டார். அவர் நடுவில் இருக்க விரும்புகிறவர். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்தி செல்வார். நடத்துகிற தேவன். கை உயர்த்தலையே சொல்ல வார்த்தை அப்படியே இப்ப நமக்கு வந்துகிட்டே இருக்கு பாருங்க. நம்ம ஆண்டவர் யார் அப்படின்னா அவர் நம்மை நடத்தி கொண்டு போகிறவர். கையை உயர்த்தலையே சொல்லுவோம். ஆமே, நம்மை நடத்தி கொண்டு போகிறார். தொடர்ந்து வாசிங்க. தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். கையை உயர்த்தலையே சொல்லாமா? அப்போ தேவ பிள்ளைகளாகிய நம்மை தேவன் நடத்துகிறார். அடுத்தது கண்ணீரை துடைக்கிறார். கர்த்தர் யாரை நடத்துகிறாரோ அவர்களுடைய கண்ணீரை அவரே துடைப்பார். யார் யாரால நடத்தப்படுறோம்? நம்ம எல்லாம் எத்தனை பேர் கர்த்தரால நான் நடத்தப்படுறேன்? அந்த கர்த்தரே உன் கண்ணீரை துடைப்பார். என் கணவன் என் கண்ணீரை துடைக்கணும், என் பாஸ்டர் என் கண்ணீரை துடைக்கணும், என் விசுவாசி என் கண்ணீரை துடைக்கணும்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். யார் தான் நம்ம கண்ணீரை துடைக்கணும் அப்படின்னா கர்த்தர் தான் நம்முடைய கண்ணீரை துடைக்கும். அவர் துடைச்சிட்டா அது நிரந்தரமானது. அவர் விடுதலை கொடுத்துட்டா அது நிரந்தரமானது. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் எத்தனை பேர் மெய்யாகவே என் கண்ணீர் துடைக்கப்படணும்? எத்தனை பேர் மெய்யாகவே எனக்கு விடுதலை கிடைக்கணும்? அதை கொடுக்க இயேசு ஒருவரே மெய்யான போஜனமாக இருக்கு. கையை உயர்த்தி கம்பீரமா ஒரு அலையிலேயே சொல்லும். அப்ப அவர் நம்மை நடத்துகிறார். அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார். காரணம், அவர் ஆட்டுக்குட்டியானவர். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. எத்தனை பேருக்கு நான் சொன்ன பிரசங்கம் புரியுது? அவர் யார்? அவருக்கு பெயர் என்ன? அவர் ஆட்டுக்குட்டியானவர். அவருக்கு பெயர் ஆட்டுக்குட்டியானவர். அவர் ஆண்டவராகிய இயேசு. இப்ப நான் சொல்றேன், ஆட்டுக்குட்டியானவர்னு ஏன் அவருக்கு பெயர்? கால் வலிக்குதா சிஸ்டர்? பரவாயில்லையா? ஆட்டுக்குட்டியானவர் ஏன் அவருக்கு பெயர் அப்படின்னா, ஆடுகளுக்கு அவர் மேய்ப்பர். அது மாத்திரமல்ல, ஆடுகளுக்காக அவர் அடிக்கப்பட்டவர். அல்லேலூயா. யாருன்னா இப்படி இருக்க முடியுமா? நம்மை பெற்றெடுக்கலாம் தாய் தகப்பன், ஆனா நமக்காக அவங்க சாக ஆயத்தமா இருக்கிறாங்களன்னா எத்தனை பேர் முன் வருவாங்கன்னு சொல்லி தெரியாது. அதனால்தான் ஆண்டவரே சொல்லும் பொழுது, ஸ்திரீயானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான். நமக்காக ஆடுகளை மேய்க்கிறவர் மாத்திரம் கிடையாது, அவர் ஆடுகளுக்காக அடிக்கப்பட்டவர். ஆகவே அவருக்கு ஒரு பெயர் ஒன்று உண்டு, அவர் ஆட்டுக்குட்டியானவர். ஸ்தோத்திரம். அவர் ஆடுகளுக்காக அடிக்கப்பட்டார். யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது 10ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தில், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இயேசு சொன்னதை செய்தார் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசுதான் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பனுக்கு அடையாளம் என்ன? ஆடுகள் அடிக்கப்படக்கூடாது. அந்த ஆடுகளுக்காக தான் ஜீவனை கொடுக்கிறான். அவன் தான் நல்ல மேய்ப்பன். இயேசு ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தார். ஆகவேதான் இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 43ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால்
தேவனுடைய பார்வைக்கு யார் அருமையானவன் தெரியுமா? ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் பத்தியா, மெய்ப்பன். அவன் தான் தேவனுக்கு முன்னால அருமையானவன். நம்ம வீட்டில் உள்ளவர்களுக்கு அன்பு எது தெரியுமா? தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் ஜீவனை எடுக்க கூடாது. சில பேர் நம்ம உயிரை வாங்குவாங்க, நம் ஜீவனை எடுக்கிறவங்கல்ல நெஜஸ்தர், நமக்காக ஜீவனை கொடுக்கிறவர்கள். எத்தனை பேர் எனக்காக ஜீவனை, அப்போ அவங்களுக்கு குறித்து கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இயேசு அப்படிப்பட்டவர் தான். அவரை குறித்து இயேசு பிதாவாகிய தேவன் சொல்றார், என் பார்வைக்கு நீ அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக. கையை உயர்த்தலையா சொல்லாமா? இயேசுவின் ஜீவனுக்கு ஈடாக தான் இந்த சீயோன் கோட்டை ஏஜி சபையில நாம் எல்லாரும் இருக்கிறோம். இது எங்கேயோ ஒரு மூலையில, உலகத்துல, தமிழகத்துல, இந்தியாவில், தமிழ்நாட்டுல, வேலூர் மாவட்டத்தில் ஏதோ ஒரு மூலையில தான் இந்த கூட்டம். இது மட்டும் நம்ம கூட்டம் இல்ல, உலகம் முழுவதும் ஏசப்பாவின் கூட்டம், அவரை சிநேகிக்கிற, அவர் மேல ஏக்கமா இருக்கிற உத்தம கூட்டங்கள் உலகம் முழுவதும் இருக்கிற. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் கம்பீரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இடி முழக்கம் போல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை நான் கொடுப்பேன். இன்றைக்கு உலகத்திலேயே கிறிஸ்தவங்க தான் அதிகமானவர்கள். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். உலகத்திலேயே நம்ம தான் மெஜாரிட்டி. ஒருவேளை நம்ம நாட்டில் சொல்லலாம் கிறிஸ்தவங்க எல்லாம் மைனாரிட்டின்னு சொல்லலாம், ஆனா உலகத்திலே நம்ம தான் மெஜாரிட்டி. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் கம்பீரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உன் ஜீவனுக்கு ஈடாக நான் ஜனங்களை கொடுப்பேன். இயேசு நம்மையெல்லாம் சம்பாதிப்பதற்காக அவருடைய ஜீவனை கொடுத்தார். ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது, அப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் அவர் நம்மை அவருக்கு சொந்தமாக்கி கொள்ள வரப்போகிறார், மனம் முடிக்க போகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. இன்னும் கம்பீரம் ஒரு அல்லேலூயா சொல்லு. அவருக்கு நிரந்தரமாக நம்மை சொந்தமாக்கி கொள்ள போகிறார். நித்திய விவாகத்திற்கு என்று கர்த்தர் நம்மை நியமித்து இருக்கிறார். கல்யாணம் நடக்க போகுது நமக்கு. எத்தனை பேர் சொல்றது புரியுது? அந்த கல்யாணத்துல மணவாளன் யாருன்னா ஆட்டுக்குட்டியானவர், நாம் எல்லாம் மணவாட்டி. ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்குது 19:9 ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். கையை உயர்த்தலையே சொல்லாமா? இன்னும் கம்பீரம் ஒரு சொல்லாமா? ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனம். ஆமென். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். கையை உயர்த்தலையோ சொல்லுங்க. அப்ப ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவங்களும் நம்ம தான், அன்றைக்கு மனைவியாக போகிறோம் நம்ம தான். எத்தனை பேர் சொல்றது புரியுது? எல்லாமே நம்ம தான். அழைப்பும் நமக்கு தான், அவர் நமக்காக வைத்திருக்கிற விருந்தும் நமக்கு தான், அவர் நமக்காக வச்சிருக்கிற வீடும் நமக்கு தான். எத்தனை பேர் அதற்காக ஆயத்தமாக வேண்டும்? கல்யாணத்திற்கு ஆயத்தமாகணும், விருந்துக்கு ஆயத்தமாகணும். சோத்திரம். அவர் நம்மை அழைத்து கொண்டு போகிற வீட்டுக்கு நாம் ஆயத்தமாகணும். எத்தனை பேர் அதற்காக தான் சபைக்கு வரணும், ப்ரிப்பேர் ஆகணும், ரெடி ஆகணும். கல்யாணத்துக்கு ஆயத்தமாகணும், விருந்துக்கு ஆயத்தமாகணும். அவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த வீட்டுக்கு போவதற்கு நாம் ஆயத்தமாகணும். காரணம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 21:27 சொல்லப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 20. அந்த இடத்துக்கு யார் போக முடியாது? தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான யாதொன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம். எத்தனை பேர் அங்க பிரவேசிக்கணும்? அதுல ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்துல உன் பெயர், நீ மனம் திரும்பும் பொழுது, உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது உன் பெயரை கர்த்தர் அதுல எழுதிடுவாரு. எத்தனை பேர் மனம் திரும்ப, எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது? என் பேரு இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு இந்த சர்ச்சுக்கு போனா நான் இதுல மெம்பரா இருக்கணும். நீ அதுல மெம்பரா இருக்கிறீ இல்லையோ, பரலோகத்துல ஒரு மெம்பரா இருக்கணும். உன் பேர் எங்க எழுதப்படணும்? ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும். அப்படி எழுதப்படலனா அங்க நீ பிரவேசிக்க முடியாது. ஸ்தோத்திரம். அது ஒரு மகிமையான ஒரு ராஜ்யம். அங்கே தேவன் அவருடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் அங்கே இல்லை, அங்கே ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம். கை உயர்த்தலையே சொல்லுவோம்.
அடுத்தது அங்கே சூரியனும் இல்ல, சந்திரனும் இல்ல, அங்கே ஆட்டுக்குட்டியானவரே விளக்காக இருக்கிறார். அவரே பிரகாசிக்க கூடியவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22, 23 சொல்லப்பட்டிருக்கு. அதுல தேவாலயம் இல்ல, கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். அங்க சூரியனும் வேண்டாம், சந்திரனும் வேண்டாம், தேவனுடைய மகிமை அதை பிரகாசிப்பிக்கிறது. கையை உயர்த்தலையே சொல்லாமா? அதனால்தான் நம்ம பாடணும், தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஆலயமும் இயேசுதான், ஒளி விளக்கும் இயேசுதான். அங்கே நாம் போகிற இடத்துல நமக்கு சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, அவரே அவருடைய வெளிச்சத்தினாலே நம்மை பிரகாசமாக்க போகிறார். அல்லேலூயா. அடுத்தது ஒரு வசனத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 22:3 சொல்லப்பட்டிருக்குது, இனிமேல் ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதிலே இருக்கிறது. கையை உயர்த்தலையே சொல்லுங்க. 22:1 சொல்லப்பட்டிருக்குது, பளிங்குக்கு ஒப்பான தெளிவான தண்ணீர் உள்ள, ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற. அப்ப சிங்காசனத்துல என்னன்னா இருக்குது பாருங்க. சிங்காசனத்துல தேவனும் இருக்கிறாரு, அங்கே ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிறாரு. அங்கே இருந்து என்ன புறப்பட்டு வருகிறது அப்படின்னா, தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. கையை உயர்த்தலையே சொல்லுங்க, கம்பீரம் ஒரு அலையிலே சொல்லுங்க. அந்த இடத்திற்கு தான் கர்த்தர் நம்மை கொண்டு போக போகிறார். அப்ப எங்க இருக்க கூடாதோ அங்கே இருந்து புறப்பட பண்ணி எங்கே இருக்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். அவர் நம்முடைய நல்ல மெய்ப்பன். ஆடுகள் எங்கே பயப்படுமோ, ஆடுகளுக்கு எங்கே ஆபத்து இருக்கிறதோ சில காலம் அங்கே வச்சிருக்கிறாரு. ஆனா பாதுகாப்பான நிரந்தரமான ஒரு நல்ல ஒரு இடத்திற்கு மெய்ப்பன் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். அதற்கு ஆயத்தமா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க வாக்கியம். இந்த பிரசங்கத்தை ஒவ்வொரு முகத்தையும் பார்த்து நான் பேசி இருக்கிறேன். யாரெல்லாம் இதை வாஞ்சையாய் கவனித்து இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை நிச்சயமாய் வாஞ்சையும் தவனமுள்ள ஆத்துமாவை நன்மையினால நிரப்புவார். உங்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நம்மை நடத்த வல்லவர். அப்படி எழுந்து நிற்போம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம்.